இந்தியன் மார்க்கெட்ல எஸ்எல் போடாம ட்ரேட் பண்ணா, அந்த என்ட்ரிக்கான அமௌண்ட் மட்டும் தான் லாஸ் ஆகும். சேம் இதே ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல எஸ்எல் வைக்காம ட்ரேட் பண்ணா, உங்க மொத்த கேபிட்டலும் வாஷ் அவுட் ஆயிரும். அது 1,00,000 இருந்தாலும் சரி, 1 கோடியா இருந்தாலும் சரி. இந்தியன் மார்க்கெட்ல நியூஸ் டயத்துல ட்ரேட் பண்ணா, நம்ம ட்ரேட கட் பண்ணிட்டோம்னா, கொஞ்சம் தூரத்துல போய் ஸ்டாப் ஆயிரும். இதுவே ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல நியூஸ் டயத்துல ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சா, நம்ம எக்ஸிட் ஆகணும்னு நினைக்கிற இடத்துல எக்ஸிட் ஆனா கூட ரொம்ப தள்ளி போய் தான் எக்ஸிட் ஆகுமா? ஓ, இதுக்கு பேர் தான் ஸ்லிப்பேஜா? ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்லாம் இருக்குன்றாங்க. அப்படின்னா என்ன? எனக்கு மட்டும் தான் இந்தியன் மார்க்கெட்ல இருந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கு வந்தோடனே ஃபாரெக்ஸ் மார்க்கெட் ஈஸியா தெரியுதா, இல்ல எல்லாத்துக்கும் அப்படி தெரியுதா? இந்த மாதிரி எல்லாம் தாட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தான். இது பார்த்தீங்கன்னா ட்ரேடர் சைக்காலஜி பார்ட் 2 தான். பார்ட் 1 பார்க்கலைன்னா மறக்காம அதை வாட்ச் பண்ணிட்டு வந்து இதை பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும் ஃபுல்லா. ஏன்னா அதோட கண்டினியூ தான் இது. இந்த சீரீஸ்ல என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, நிறைய பேர் இந்தியன் மார்க்கெட்ல இருந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கு ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப ஈஸியா இருக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்னு ஃபீல் பண்றாங்க. அதை நானுமே ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அது எதனால, இதுக்கு பின்னாடி இருக்க சைக்காலஜி என்னன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் இந்த சீரீஸ்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் நிறைய பேர் என்கிட்ட ஃபாரெக்ஸ் மார்க்கெட் எப்படி பண்றதுன்னு சொல்லி கமெண்ட்ல கேட்டுட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் வீடியோல இருந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட் எப்படி பண்றதுன்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ ஸ்லிப்பேஜஸ்னா என்னன்னு சொல்லி கேட்பீங்க. இப்போ நம்ம என்ட்ரியோ இல்லை எக்ஸிட்டோ, நம்ம ஒரு பர்டிகுலரா இப்போ ஒரு 100 ரூபா இருக்குன்னு வைங்களேன், 100 ரூபால என்ட்ரி எடுக்கிறோம், இல்லை 100 ரூபா வந்தோன்னு எக்ஸிட் ஆகணும்னு நினைக்கிறோம்னா நம்ம அந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, அது கொஞ்சம் தள்ளி போய் எக்ஸிக்யூட் ஆயிரும். ஒரு 102 ரூபால எக்ஸிக்யூட் ஆயிரும், இல்லைன்னா 98 ரூபா. இந்த மாதிரி நமக்கு அது செல்ல ஆரம்பிச்சுன்னா நமக்கு கொஞ்சம் கீழே வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். இதே நம்ம பைக்கு போறோம்னா 100 ரூபாலேருந்து 102 ரூபால இப்போ எக்ஸிக்யூட் ஆயிரும். அப்போ நமக்கு 2 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அங்கேயே போயிடும். இது பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்ல நடக்கும் சின்ன சின்ன இதெல்லாம். ஏன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல ரொம்ப ஹையா நடக்கும். நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஸ்லிப்பேஜ் நடக்கும். இது மூலியமா நமக்கு என்ன ஆகும்னா, நம்ம கேபிட்டலே சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா பாதி வாஷ் அவுட் ஆகிறதுக்கு ஹை சான்ஸ் இருக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல. ஏன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல ரொம்பவே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நியூஸ் டயத்துல இருக்கட்டும், இல்லை நார்மலாகவே ரொம்ப வொலட்டைலாக இருக்கும். இதில் நியூஸ் டைம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வொலட்டைலாக இருக்கும். அப்போ நீங்கள் எக்ஸிட் ஆகணும்னு சொல்லி நினச்சா கூட அது கொஞ்சம் தள்ளி போய் தான் எக்ஸிட் ஆகும். இன்கேஸ் நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சிருந்தா அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் அடிக்குமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. உங்கள் ஸ்டாப் லாஸ் கிட்ட வந்தோடனே என்ன ஆகும்னா, நெக்ஸ்ட் மார்க்கெட் எங்கே போய் நிற்கிதோ அங்கே தான் ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு அடிக்கும். 100 ரூபாயில் என்ட்ரி எடுத்து 95 ரூபாய்க்கு ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கீங்கன்னு வைங்க எக்ஸாம்பிளுக்கு. இப்போ 95 ரூபாய்க்கிட்ட வந்தோடனே நெக்ஸ்ட் மார்க்கெட் அந்த ஸ்பீடில் வொலட்டைலாக இறங்குது இல்லை, அங்கேருந்து நெக்ஸ்ட் மார்க்கெட் எங்கே போய் நிற்கிதோ அங்கே தான் உங்களுக்கு எக்ஸிட் ஆகும். அது ஒருவேளை 85 ரூபால போய் நின்னா உங்களுக்கு 85 ரூபால எக்ஸிட் ஆகும், இல்லை 80 ரூபால போய் நின்னா 80 ரூபால எக்ஸிட் ஆகும், இல்லை 95 ரூபால நீங்கள் வச்சிருக்கீங்கல்ல 94 ரூபா 93 ரூபால நின்னாலுமே உங்களுக்கு எக்ஸிட் ஆயிரும். பொதுவாக நார்மல் டேஸில் அப்படி தான் எக்ஸிட் ஆகும். கம்மியாக தான் 95 ரூபானா ஒரு 94 ரூபா இல்லைன்னா 95 ரூபாலே எக்ஸிட் ஆயிரும். ஏன்னா அப்போ வொலட்டைல் இருக்காது. நியூஸ் டயத்தில் இது அதிகமாக இருக்கனால சடனாக மொமெண்டம் வரனால ரொம்ப வேகமாக இருக்கும்ல, அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்லிப்பேஜுங்கிறது அங்கே அதிகமாகவே நடக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டோட ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் அதிகமாகவே நடக்கும். நெக்ஸ்ட் புரோக்கர் சார்ஜ். இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆப் எடுத்துக்கிட்டிங்கன்னா 50 ருபீஸ் கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு 50-55 கிட்ட பண்ணுறாங்க ஒரு என்ட்ரிக்கு. ஓகேவா? இப்போ ஃபாரெக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே என்னன்னா நிறைய அக்கௌண்ட் இருக்கும். அங்கே ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்டு, ஜீரோ அக்கௌண்ட்டு, இந்த மாதிரிலாம் நிறைய அக்கௌண்ட் இருக்கும். நீங்கள் இப்போ ஜீரோ அக்கௌண்ட்லாம் செலக்ட் பண்ணணும்னா உங்களுக்கு மினிமம் அதில் வந்து $100 $50 இருக்கணும்னு சொல்லி கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஃபிக்ஸ்டாக இருக்காது. ஒரு சில புரோக்கர்ஸுக்கு இது மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு சில புரோக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா $50 இருந்தால் போதும், நீங்கள் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. ஒரு சில புரோக்கர்ஸ் வந்து $100 இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த $50 போட்டால் அப்படி எடுக்க முடியாதா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. $50 நீங்கள் போட்டு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அதை எடுத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்னா என்ன, ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட் என்னன்னு சொல்லி கேட்பீங்க. ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்னா நம்ம எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா ட்ரேடு, அதுலேருந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 ரூபால என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களை 95 ரூபால இறக்கி விடுவாங்க ட்ரேடில். ஓகேவா? அப்போ அந்த 95, 96, 97, 98, 99, 100. ஓகேவா? இந்த 5 ரூபாவை தாண்டி நீங்கள் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, 101 ரூபான்னு வரும் பாருங்க. அந்த 1 ரூபா தான் உங்கள் ப்ராஃபிட்டு. ஆனால் அந்த 95 ரூபாலேருந்து இந்த 5 ரூபா வந்துச்சுல்ல, அந்த 5 ரூபா ப்ரோக்கரேஜுக்கு போயிருமா. அப்போ 100க்கு மேலே வர்றது பூரா உங்களுக்கு தான். இன்கேஸ் ஸ்டாப் லாஸ் அடிக்காமல் உங்களுக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் என்ட்ரி 100 ரூபாய்க்கு எடுத்திருக்கீங்களா, 120 ரூபா டார்கெட் வச்சிருக்கீங்களா, அப்போ 95 ரூபால இறக்கி விட்டுருப்பாங்க. 95 ரூபாலேருந்து 100 ரூபாவை தாண்டிடுச்சு அப்படின்னா அந்த 5 ரூபா உங்களுக்கு ப்ரோக்கரேஜுக்கு போயிடும். மீதி இருக்க 20 ரூபா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துடும். இதில் பொறுத்தளவுக்கு என்ன நடக்கும்னா, உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் ப்ராஃபிட் வந்த மாதிரி தான் தெரியும். ஆனால் உங்களை இறக்கி விடுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இறக்கி விடுவாங்க தள்ளி. அதாவது இறக்கி விடுறது மீன்ஸ் உங்கள் ட்ரேடில் நீங்கள் என்ட்ரி எடுத்த பொசிஷன்லேருந்து கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா
பொசிஷன் பார்த்தீங்கன்னா லாக் ஆகும். வேற ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இப்படி சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். இது ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட். ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்னா நேராக பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே என்ட்ரி எடுத்தீங்களோ அங்கேயே பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிடுவாங்க. இங்கேருந்து என்னன்னா நீங்கள் ப்ராஃபிட் எடுத்து வந்ததுக்கப்புறம் அந்த ட்ரேடுக்கு உண்டான ப்ரோக்கரேஜ் பார்த்தீங்கன்னா எடுத்துக்குவாங்க அவங்க. இது நார்மலாக இந்தியன் மார்க்கெட்டில் நடக்கிற மாதிரி தான் நடக்கும். அண்ட் சேம் ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்னா மினிமம் 1500 இருந்தால் நம்ம அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே ஜீரோ பேலன்ஸ்னா நம்ம ஒரு 500 இல்லை 200 அப்படி போட்டு கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஏன் இப்போ இந்தியன் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கப்ப ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கு போனேன்னு சொல்லி அதையும் சொல்லிட்டேன். இந்த ஆப்ஷன் கிரீக்ஸ்னால தான் நான் போனேன். அதுதான் மெயின் ரீசனு. ஃபஸ்ட்டு லார்ஜ் சைஸு இதெல்லாம் செகண்டரி. அந்த ஆப்ஷன் கிரீக்ஸ்னால தான் நான் போனேன். இப்போ இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, இப்போ இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் ஃபாரெக்ஸ் தான் பெஸ்ட்டாக தெரியும். ஓகேவா? இப்போ நான் ஒன்று சொல்கிறேன். ஃபாரெக்ஸில் இருக்க ட்ராபேக் என்னன்னா, இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு 50,000 வச்சு ட்ரேட் பண்ண போகிறீங்க. ஓகேவா? உங்கள் அக்கௌண்ட்டில் 50,000 இருக்குது. நீங்கள் ஒரு ப்ரீமியம் செலக்ட் பண்ணி 20,000 செலக்ட் பண்ணுறீங்க. ஓகேவா? இங்கே என்ன நடக்கும்னா, நீங்கள் 20,000 செலக்ட் பண்ணிட்டீங்களா, மிச்சம் 30,000 உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கும். 20,000 பார்த்தீங்கன்னா லாக் ஆயிரும். இப்போ ட்ரேடில் நீங்கள் லாஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக 0.5 கிட்ட லாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த 20,000 மட்டும்தான் லாஸ் ஆகும். மிச்சம் இருக்க அந்த 30,000 பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். இதுவே அதே 50,000 நீங்கள் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் வச்சு பண்ணுறப்ப என்ன நடக்கும்னா, நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க, அதே 20,000 பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டு புக் பண்ணி என்ட்ரி எடுக்கிறீங்க. இப்போ அங்கே என்ன நடக்கும்னா 20,000 கிட்ட உங்கள் லாஸ் வந்தோடனையும் அப்படியே ஸ்டாப் ஆகும்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஸ்டாப் ஆகாது. 20,000லேருந்து 25,000 30,000 போய் உங்ககிட்ட இருக்க எவ்வளோ கேபிட்டல் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்களோ அது எல்லாமே வாஷ் அவுட் ஆயிரும். நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்க, 20,000த்தில் எஸ்எல் போட்டு வச்சுருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஒருவேளை எஸ்எல் போடாமல் நீங்கள் அப்படியே வச்சுருக்கீங்க, பரவாயில்ல பார்த்துக்கலாம்னு சொல்லி வச்சுருந்தீங்கன்னா மொத்த கேபிட்டலும் போயிடும். இப்போ ஒரு 50,000 கிட்ட வச்சுருக்கீங்க, இல்லை 50,000 கிட்ட வந்தோன்னு என்ன நடக்கும்னா ஒரு அலாட் கொடுப்பாங்க, உங்கள் கேபிட்டல் காலியாக போகுது, சீக்கிரம் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் போடுங்கன்னு சொல்லி. இங்கே என்ன நடக்கும்னா நீங்கள் விட்டுட்டீங்கன்னு வைங்க, அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா பொசிஷன் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகி போயிடும். அப்போ உங்கள் 50,000 பார்த்தீங்கன்னா அப்படியே போயிடும். ஆனால் இந்தியன் மார்க்கெட்டில் 20,000 லாஸில் இருக்கிறப்ப நீங்கள் விட்டுருந்தீங்கன்னா கூட 20,000 தாண்டாது, அப்படியே தான் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஒரு எக்ஸ்பைரி டேயில் எடுத்து 0.5லேருந்து சடனாக அது ஒரு 200 போகுதுன்னு வைங்க, உங்களுக்கு திருப்பி ப்ராஃபிட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே எப்படி கிடையாது. லாஸ் பார்த்தீங்கன்னா போய்கிட்டே தான் இருக்கும். ஒரு லெவலுக்கு மேலே அவங்களே பொசிஷனை க்ளோஸ் பண்ணி விட்ருவாங்க. அப்போ உங்களுக்கு லாஸ் ஆனது தான் முடிஞ்சு. இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ராபேக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேபிட்டலாக வாஷ் அவுட் பண்ணுறது ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இதுதான் ரீசனு. ஃபாரெக்ஸை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக எஸ்எல் போட்டே ஆகணும். எஸ்எல் போடலன்னா இதுதான் நடக்கும். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுவோம். இப்போ நீங்கள் பார்த்த வரைக்கும் இதை பற்றி ஒரு நல்ல ஐடியா இருக்கும். இந்தியன் மார்க்கெட்னா என்ன, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்னா என்ன, இந்தியன் மார்க்கெட்டில் அது ஏன் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் நிறைய பேர் ஷிஃப்ட் ஆகிறாங்க, அண்ட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்க ட்ராபேக் என்ன, இந்தியன் மார்க்கெட்டில் இருக்க ட்ராபேக் என்ன, ப்ளஸ் என்ன, எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ நீங்கள் இந்தியன் மார்க்கெட்லேருந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கு ஷிஃப்ட் ஆன ஒருத்தராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட்னு சொல்லுங்கள். நீங்கள் ஏன் இந்தியன் மார்க்கெட்லேருந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கு ஷிஃப்ட் ஆனீங்கன்னு சொல்லி. இல்லை நான் 2 மார்க்கெட்லையுமே பண்ணிகிட்டு இருக்கேன், இந்தியன் மார்க்கெட்லேயும் பண்ணுறேன் ஃபாரெக்ஸ்லேயும் பண்ணுறேன் அப்படின்னா அதையும் மறக்காமல் கமெண்ட்னு சொல்லுங்கள். நான் பார்த்தீங்கன்னா 2 மார்க்கெட்லேயுமே தான் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நான் ஷிஃப்ட் ஆனதுக்கு ரீசனும் சொல்லிட்டேன். ஆப்ஷன் கிரீக்ஸ்னால தான் நான் ஷிஃப்ட் ஆனேன். அதில் பார்த்தீங்கன்னா நான் என்ட்ரி எடுத்தேன்னா டார்கெட்டே ஹிட் ஆனாலும் ப்ராஃபிட் வராது, லாஸ் தான் வரும். இதில் அப்படி கிடையாது. இதனால எனக்கு ஒரு எமோஷனல் பார்த்தீங்கன்னா இங்கே கண்ட்ரோல் ஆகுது. ஏன்னா ஒரு என்ட்ரி எடுக்கிறப்ப நம்ம நிறையா பார்த்து தான் என்ட்ரி எடுக்கணும். இதில் இந்த ஆப்ஷன் கிரீக்ஸையும் பார்த்து என்ட்ரி எடுக்கிற மாதிரியே இருந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இங்கே வர்றப்ப எனக்கு ஆப்ஷன் கிரீக்ஸ் பிரச்சனை இல்லாதங்கிறனால எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷர் கம்மி. நான் ஃபேக் மூவ்ஸை மட்டும் ஃபைன் பண்ணால் போதும், மற்றபடி நம்ம என்ட்ரி ப்ராப்பராக எடுக்கலாம். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நான் இந்தியன் மார்க்கெட்லேருந்து ஆப்ஷன் பைக்கிங் பண்ணாமல் விட்டுட்டு நான் பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கு வந்தேன். இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்லி செல்லிங் மட்டும்தான். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஓன் தாட்டை மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நான் ஃபீல் பண்ணதை தான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் இப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான், எந்த விதமான ப்ரொமோஷனும் கிடையாது. ஃபாரெக்ஸுக்கு போங்க, இந்தியனை விட்டுருங்க, இல்லை இந்தியனுக்கு போங்க ஃபாரெக்ஸை விட்டுருங்கன்னு சொல்லி எந்த விதமான ப்ரொமோஷனும் கிடையாது. நீங்கள் எதில் பண்ணுறீங்களோ அதிலே பண்ணுங்கள். நான் சொன்னதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஓனாக டிசிஷன் எடுங்க. இவன் சொல்கிறான், அவன் சொல்கிறான், நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காகலாம் நீங்கள் எந்த டிசிஷனையும் எடுக்காதீங்க. நீங்கள் ஓனாக உங்கள் டிசிஷனை எடுங்க. ஏன்னா காசு உங்கள் காசு, உங்கள் காசுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. நான் சொல்ல வேண்டியது என்னோடய கடமை, அதை நான் சொல்லிட்டேன். இதுதான் பார்த்தீங்கன்னா 2 மார்க்கெட்டுக்கு உள்ள நல்லது அண்ட் கெட்டது. ஸோ ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோ வந்து உங்களை பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய் கைஸ், ஹாப்பி ட்ரேடிங்.